இன்ஃபோடெயின்மென்ட்டுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் கோஹினூர் வைரத்தின் சொல்லப்படாத மர்மத்தை அவிழ்க்கிறோம். கோஹினூர் வைரம் அசாதாரண அழகு, புத்திசாலித்தனம் மற்றும் மதிப்புமிக்க ரத்தினம். ஆனால் அதன் வசீகரிக்கும் பிரகாசத்திற்கு பின்னால் ரத்தம், துரோகம் மற்றும் சாபத்தில் மூழ்கிய ஒரு வரலாறு உள்ளது. அதை வைத்திருப்பவர்களுக்கு துரதிர்ஷ்டத்தை தருவதாக கூறப்படுகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் கோல்கொண்டா பகுதியில் உள்ள கொல்லூர் சுரங்கத்திலிருந்து கோஹினூர் தோண்டியெடுக்கப்பட்டது என்று புராணக்கதை கூறுகிறது. அதன் பெயர் பாரசீக மொழியில் ஒளியின் மலை என்று பொருள்படும். அதன் கடந்த காலம் முழுவதும் அது தூண்டிய பிரமிப்பை குறிக்கிறது. வைரத்தின் ஆரம்பகால வரலாறு மர்மத்தில் மறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது முதலில் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்றில் 13ஆம் நூற்றாண்டில் காகதியா வம்சத்தின் வசம் இருந்தது. அங்கிருந்து அது பல்வேறு ஆட்சியாளர்களின் கைகளை கடந்து சென்றது. ஒவ்வொன்றும் அதன் சாபத்தை அனுபவித்தது. 1306ஆம் ஆண்டில் காகதியா இராச்சியத்தின் மீதான படையெடுப்பின் போது சுல்தான் அலாவுதீன் கில்ஜியால் வைரம் கைப்பற்றப்பட்டது. வம்சம் அழிக்கப்பட்டது. அவர்களின் பேரரசு சிதைந்தது. இதனால் துரதிர்ஷ்டத்தின் மரபு தொடங்கியது. முகலாய பேரரசர் ஷாஜஹான் தாஜ்மஹாலை நியமித்ததற்காக புகழ் பெற்றவர். கோஹினூரை சொந்தமாக்கிக் கொண்ட பல ஆட்சியாளர்களில் ஒருவர். இது அவரது மயில் சிம்மாசனத்தை அலங்கரித்தது. இது இணையற்ற செல்வம் மற்றும் சக்தியின் அடையாளமாகும். இருப்பினும் ஷாஜகானின் இறுதி ஆண்டுகள் சிறைவாசம் மற்றும் துன்பங்களால் குறிக்கப்பட்டன. அவருடைய சொந்த மகன் அவுரங்கசீப்பால் ஏற்பட்டது. 1739ஆம் ஆண்டில் பாரசீக ஆட்சியாளர் நாதர் ஷா இந்தியாவின் மீது படையெடுத்து கோஹினூரை தனது கொள்ளையின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டார். இந்த நேரத்தில்தான் வைரத்திற்கு அதன் புகழ்பெற்ற பெயர் வழங்கப்பட்டது. இருப்பினும் ரத்தினத்தை வாங்கிய சிறிது நேரத்திலேயே நாதர் ஷா படுகொலை செய்யப்பட்டார். மேலும் அவரது பேரரசு கலைக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வைரம் பஞ்சாபின் சீக்கிய மகாராஜா ரஞ்சித் சிங்கிடம் சென்றது. அவரது மரணத்திற்கு பிறகு பஞ்சாப் குழப்பத்தில் விழுந்தது. அவரது வாரிசுகள் சோகமான விதிகளை எதிர்கொண்டனர். 1849இல் பஞ்சாப் இணைக்கப்பட்டதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வைரத்தை கைப்பற்றியது. பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் கோஹினூர் விக்டோரியா மகாராணிக்கு வழங்கப்பட்டது மற்றும் பிரிட்டிஷ் கிரீடம் நகைகளின் ஒரு பகுதியாக மாறியது. அதன் புதிய வீடு இருந்தபோதிலும் சாபம் நீடித்தது. எந்த பிரிட்டிஷ் மன்னரும் அதன் முந்தைய உரிமையாளர்களைப் போன்ற மோசமான விளைவுகளை எதிர்கொள்ளவில்லை என்றாலும் வைரம் அதை அணிந்த எந்தவொரு மனிதருக்கும் துரதிர்ஷ்டத்தை தருவதாக கூறப்படுகிறது. இன்றுவரை அரச குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களால் மட்டுமே அணியப்படுகிறது. கோஹினூரின் கதை வன்முறை மற்றும் சோகத்தால் குறிக்கப்பட்ட வரலாற்றின் ஆண்டுகளின் வழியாக ஒரு கண்கவர் பயணம். அதன் சாபத்தை ஒருவர் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வைரத்தை வைத்திருந்தவர்களின் வாழ்க்கையில் அதன் தாக்கம் மறுக்க முடியாதது. ஒளியின் ரத்தினம், வரலாறு முழுவதும் நீண்ட நிழல்கள். கோஹினூர் வைரம் சக்தி மற்றும் ஆபத்தின் அடையாளமாக தொடர்ந்து வசீகரித்து மர்மப்படுத்துகிறது. இந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான மர்மங்களில் ஒன்றான இந்த பயணத்தில் இன்ஃபோடெயின்மென்ட்டில் இணைந்ததற்கு நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் மேலும் வசீகரிக்கும் கதைகள் மற்றும் வரலாற்று புதிர்களுக்கு லைக் செய்யவும், குழு சேரவும் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும் மறக்காதீர்கள். அடுத்த முறை வரை தெரியாதவற்றை ஆராய்ந்து கொண்டே இருங்கள்.